செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தொலைத்து விட்டோம். ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரண்ட்ல போட்டாங்க. அடுத்து இன்ப நிதி. என்னையா கதை இது? முப்பெரும் விழாவா குடும்ப விழாவா? இப்போ இந்த ஆட்சியை விட்டா அப்புறம் நம்ம குழந்தைகளை என்ன காப்பாத்து? அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு லைன் தாங்க தப்பி தவறி அவர் வாயிலிருந்து உண்மை வந்துடுச்சுங்க. இது செந்தில் பாலாஜியை பார்த்து திமுக கொண்டாடுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். செந்தில் பாலாஜியை பார்த்து திருடன் திருடன் கொண்டாட மாட்டானா? பிஜேபி பயப்படுது. திருடன் திருடன் கொண்டாட மாட்டானா? திருடன் திருடன் கொண்டாட மாட்டானா? திமுக இன்னைக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ். திமுக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட சொந்த சொத்துங்க. இது ஃபேமிலி பிசினஸ், சொந்த சொத்து. சரி, இது ஃபேமிலி பிசினஸ்னா திரு எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பார்த்தது என்ன பிசினஸ்? எல்லாரும் தெளிவா இருக்காங்க. அதான் சொன்னேன், இது லெட்டர் ஆச்சு, போஸ்டர் ஆச்சு, பேப்பர் ஆச்சு. இவர் ஒரு பேப்பர் முதலமைச்சர், அவங்க ஒரு பேப்பர் மந்திரிகள், அவ்வளவுதான். பிஜேபிக்கு நோ என்ட்ரின்றாரு. நோ என்ட்ரி, அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி, பிஜேபிக்கு நோ என்ட்ரி அப்படின்னு பேசியிருக்காரு. சூப்பர் பாயிண்ட்ங்க. ஆளுமுறை அடக்குமுறைக்கு தமிழ்நாட்டுல நோ என்ட்ரி, பிஜேபிக்கு நோ என்ட்ரி. நீ இருந்தா தானையா என்ட்ரி கொடுக்க? நீ ஏன் காலியா போற? அதாவது திரு செங்கோட்டையன் சென்று வருகிறார், அடுத்த 5 நாட்கள்ல திரு எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறார். இது நடுக்கமா இல்ல முதலமைச்சர் பேசுறது நடுக்கமா? இத பார்த்து முதலமைச்சர் நடுங்கி போயிட்டாரு. அதான் இன்னைக்கு பேசுறாரு. நான் தான் தமிழ்நாட்டை காப்பாத்த வந்தேன், நான் இல்லைன்னா தமிழ்நாடு சீர்குலைஞ்சிரும். 4.5 வருஷம் பண்ண கொடுங்கோல் ஆட்சி முடிஞ்சு அதுல பண்ண அட்டகாச அட்டூரியம் போதாதுன்னு கார்பரேட்ஸ் கிட்ட பெட்டி பெட்டியா அவருக்கு வருதே. ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணன்னா என்னன்னு தெரியாத இந்த ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படிலாம் புலம்புறாரு பாருங்க. ஏன் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ன ஒரு கேவலமான பேரு. மகளிரோட உரிமை 1000 ரூபாய் தான். அப்போ அப்படியா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதை எங்க படிக்க முடியும்? திமுக கட்சி கூட்டத்துல மட்டும்தான் படிக்க முடியும். டெல்லியில போய் படிக்க சொல்லுங்க. மக்கள் டெல்லியில பிஜேபி மகளிருக்கு கொடுப்பதாக சொன்ன உரிமை தொகை எவ்வளவு? ஏங்க தமிழ்ல பிஜேபி என்ன கொடுக்க சொல்றீங்க? அத சொல்லுங்க. அது சரினா அது சரியாயிடும். இதுதான் பதிலா இருக்க முடியும். இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களோட வரி பணத்துல 50 ஏக்கர் கரூர்ல ஒரு இதை எடுத்து ஸ்டேஜ் 200 அடி வழக்கு போட போறாங்க. நீங்க பேசி முடிச்சோட வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடியா இருக்கேன். பேசினா அரெஸ்ட் பண்ணட்டும், ரெடியா இருக்கேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு தமிழ்நாடு பிஜேபி சார்ந்த பிரியாஷ் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. முப்பெரும் விழாவில் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு என்பது எப்படியாவது மீண்டும் 2026 திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வர வேண்டும், எல்லாரும் தயாரா? நல்லா இருக்கு. ஆமா, அப்படி எல்லாரும் தயாரான்னு கேக்குறாரு. இன்றைய ஜோக்கு அப்பா சிரிக்க வச்சிட்டீங்க. இன்னைக்கு என்ன இந்த மேடையில பேசியிருக்காரு. அந்த மறுபுறம் ஓப்பனிங்கே சூப்பரா இருக்கு. அதை தாண்டி நிறைய இருக்கு. அடுத்து இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிறைய அடக்குமுறையை கொண்டு வராங்க அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. இதன் மூலமாக மீண்டும் திமுக அரசு என்பது உறுதி தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. ஒன்றிய அரசு நமக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. புரிஞ்சுக்கலாமா? அப்படி முப்பெரும் விழாவையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேடையை அரசின் வழியாக மிக லாபகமா மக்களோட வரி பணத்துல 50 ஏக்கர்ல இல்ல, அது கட்சி நடத்துற நிகழ்வு. அது முப்பெரும் விழா அப்படின்றது திமுக அவங்க கட்சி நடத்தக்கூடிய விழா. திரு செந்தில் பாலாஜி பாராட்டியிருக்காரு. கட்சி விழால தானே தன்னை பத்தி பேச முடியும், இல்லாட்டி மக்கள் கேட்டுருவாங்களே நாக்கு அப்படிங்கிற மாதிரி. கட்சி விழால என்ன வேணா பேசலாம், என்ன வேணா போஸ்டர் ஓட்டலாம். அதாவது செப்டம்பர் மாதம்
நான் தான் அந்த பையன் அப்படின்னு நான் தான் தமிழ்நாட்டை காப்பாத்த வந்தேன், நான் இல்லைன்னா தமிழ்நாடு சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு வெக்கம் கெட்டு மானம் கெட்டு 4.5 வருஷம் பண்ண கொடுங்கோல் ஆட்சி முடிஞ்சு அதுல பண்ண அட்டகாச அட்டூரியம் போதாதுன்னு ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணன்னா என்னன்னு தெரியாத பாவம் அப்பாவி இந்த ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரு தமிழ்நாட்டோட மண் மானம் மொழிய குத்தகைக்கு விட்டுட்டு யார்கிட்ட குத்தகைக்கு விட்டாங்க? கார்பரேட்ஸ் கிட்ட. பெட்டி பெட்டியா அவருக்கு வருதே சுவிஸ் அக்கவுண்ட் எல்லாத்துலயும் குத்தகைக்கு விட்டுட்டு எப்படிலாம் புலம்புறாரு பாருங்க. பாவமா இருக்குங்க பார்த்தா அவர் ஸ்டேஜ்ல கொடுத்த ஸ்கிரிப்ட என்னன்னு தெரியாம படிக்கிறாருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாரு மேம். நீட் நம்ம மேல நடந்த தாக்குதல், கல்வி நிதி கொடுக்கல தர மறுக்கிறாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் கடந்த காலங்களில் சொல்லிட்டு தானே இருக்காரு அவர். அது மறுபடியும் நினைவுபடுத்துறாரு. அதாவது நீட் தேர்வுன்றது எந்த ஆட்சியில வந்தது அத நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். 2018 வந்தது. 2018 திரு எடப்பாடி அவர்கள் அப்ப வந்து மத்திய அரசு யாரு 2018-17 வந்து பிஜேபி தான் இருந்தாங்க மத்திய அரசாக. ஓகே, நீட் திரு எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு சொல்றேன், கவனமா சொல்றேன். 2017 நீட்டை கொண்டு வராங்க. ஓகேவா, ஜெயலலிதாவும் இருந்தாங்க. பிறகு திரு எடப்பாடியோட ஆட்சி எடுத்து தொடர ஆரம்பிக்குது. வராரா திரு எடப்பாடியார் நீட்டை ஒரு பாசிட்டிவா கொண்டு போய் 7% ஒதுக்கீடு கொண்டு வராரு. ஆனா நீட்டை ஏத்துக்கல. நீட்டை நான் ஏத்துக்கல, கவனிச்சிங்க இல்லையா? இந்த 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு நீட்டுக்கு எதிரான அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க. திமுகவோட திராவிட மாடல் துரோக மாடல் ஆட்சியோட எலெக்ஷன் கொள்கை எடுத்து பாருங்க. அவங்களோட கோரிக்கையில என்ன போடுறாங்க, நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோன்னு. பண்ணாங்களா 4.5 வருஷத்துல? எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் அதான் சொன்னாரு, நீட்டு கூடாதுன்னு தான். இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் கூடாதுன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடி என்ன சொன்னாரு? நீட் கூடுமோ கூடாதோ, இது இந்திய அளவுல வந்த ஒரு சட்டம், அதை எதிர்க்க முடியாதுன்னு பிராக்டிக்கலா எடப்பாடியார் வந்து ஒரு பிராக்டிகல் ஸ்டெப் எடுத்தாரு. நீட்டுக்கு எதிரான தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக பேசிக்கொண்டே திரு எடப்பாடி அவர்கள் நீட்டு கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாரு. ஆனாலும் நீட்டு வந்துடுச்சு, இதுல என்ன வாய்ப்பு பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி 7.5 கொண்டு பண்ணாரா இல்லையா? அட்லீஸ்ட் பிராக்டிகலா ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கொண்டு வந்து அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாரா இல்லையா? இவர் என்ன பண்ணாரு? ஒரு 0.5% அதை கூட்டிருக்கலாமே, ஒரு 1% அதை கூட்டிருக்கலாமே. பண்ணாரு அவர் ஆட்சியில? அவர் பண்ணல. அப்ப ஆளுகிற ஒன்றிய அரசு நீட்டு நீக்கிடலாமே, சிக்கல்னா. இவர் மாநில லெவல்ல என்ன பண்ணாருங்க? நான் மாநில பாஜக நான் மாநில லெவல்ல நம்ம முதலமைச்சரோட கொடுமை ஆட்சியை பத்தி அந்த சோதனைகளை சொல்லியே ஆனும். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்துல எதிர்கட்சியா இருக்க எடப்பாடி அவர்கள் ஒப்புதல் கொடுத்து, எதிர்கட்சி ஒப்புதல் கொடுத்து, பிஜேபியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் ஒப்புதலோடு தீர்மானத்தை அனுப்பி வச்சாங்க ஆளுநர்கிட்ட. எல்லாரும் தெளிவா இருக்காங்க. அதான் சொன்னேன், இது லெட்டர் ஆட்சி, போஸ்டர் ஆட்சி, பேப்பர் ஆட்சி. வெறும் ஒரு பேப்பர் ஆட்சி தான். இவர் ஒரு பேப்பர் முதலமைச்சர், அவங்க ஒரு பேப்பர் மந்திரிகள், அவ்வளவுதான். எல்லாமே பேப்பர்ல. இவர் பேசுறது கூட பாருங்க பேப்பர்ல. ஆனா களத்துல என்ன? பெரிய ஜீரோ, நெகட்டிவ். தமிழக மக்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில மண் மொழி மானம் காக்கின்றாங்களே, மண் மொழி மானம் எல்லாம் எங்க போச்சு? எல்லாமே செத்து போச்சு. தமிழ்நாடே நடு தெருக்கு வந்துடுச்சு திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு பேச்சுல? இப்போ இந்த ஆட்சியை விட்டா அப்புறம் நம்ம குழந்தைகளை என்ன காப்பாத்து? அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு லைன் தாங்க தப்பி தவறி அவர் வாயிலிருந்து உண்மை வந்துடுச்சுங்க. சரி, நீங்க போய் வேணா கரெக்ஷன் சொல்லிடுவோமா? எப்படிங்க உண்மையெல்லாம் பேசக்கூடாதுங்க நம்ம முதலமைச்சர்? தமிழ்நாடு அதிர்ந்துருங்க, ஸ்டேஜே அதிர்ந்துருங்க. 50 ஏக்கர் நிலம். பிஜேபிக்கு நோ என்ட்ரின்றாரு. நோ என்ட்ரி, அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி, பிஜேபிக்கு நோ என்ட்ரி அப்படின்னு பேசியிருக்காரு. சூப்பர் பாயிண்ட்ங்க. ஆளுமுறை அடக்குமுறைக்கு தமிழ்நாட்டுல நோ என்ட்ரி, பிஜேபிக்கு நோ என்ட்ரி. நீ இருந்தா தானையா என்ட்ரி கொடுக்க? நீ ஏன் காலியா போற? ஒன்னையே குச்சி கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேல அனுப்ப போறோம். லண்டன், ஜெர்மனி, ஸ்பெயின். மக்கள் அனுப்ப போறாங்களா?
ஆமா கண்டிப்பா 2026 அனுப்ப போறாங்க. இவர் இருந்தா தானே என்ட்ரி. அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்லாம என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக ஆட்சியில ஆளுமுறை அடக்குமுறை பண்ணுவது நாங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது உண்மைதானே. 4.5 வருஷமா பாத்துட்டு இருக்கோமே. அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கூட நசுக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணுமே வாயை திறக்க முடியாத வாயில்லா பூச்சியா இருக்காங்க. வெறும் போஸ்டருக்கும் போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க. அதனால அவர் சொல்றது ஏதோ தப்பி தவறி 2-3 உண்மைகளை பேசிட்டாரு. மத்த எல்லாம் as usual script comedy. 2-3 உண்மைன்றது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தொல்லையாக இருக்கிறது, ஒன்றிய அரசு வகுப்பு வாக்கு திருத்த பட்டியலை கொண்டு வரதுல முறைகேடு பண்றாங்க அப்படின்றதுல உண்மைன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இதுல ஒரு திருத்தம் இருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தொல்லை இல்ல, ஒன்றிய அரசு திரு ஸ்டாலின் அவர்களோட வாரிசு அரசியலுக்கு தொல்லையா இருக்கு. அது உண்மை, 100% உண்மை. அதாவது திரு ஸ்டாலின் இன்னைக்கு எனக்கு பார்த்த பயங்கர ஷாக்கு. அந்த மேடையில முப்பெரும் விழா. ஃபர்ஸ்ட் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்கள். அந்த லிஸ்ட்ல திரு முத்துவேல் கருணாநிதியும் சேர்த்தாச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டா கூட இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை வேற ஆடான் பண்ணிருக்காங்க. கவனிச்சிங்களா? முதலமைச்சர் இல்லையா, வாரிசு அமைச்சர். அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அத ஃப்ரண்ட்ல போட்டாங்க. இப்போதைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரண்ட்ல போட்டாங்க. அடுத்து இன்ப நிதி. என்னையா கதை இது? முப்பெரும் விழாவா குடும்ப விழாவா? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும். திமுகவை குடும்பமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கான விழா. திமுக குடும்ப விழா இல்ல, திரு ஸ்டாலின் அவர்களோட குடும்ப விழா. திமுக பாவம். ஏன் ஈவன் கனிமொழி அவங்க, ஏன் திருமதி கனிமொழி அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இன்னி வரைக்கும் திமுக இருக்காங்க, பொதுச் செயலாளரா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்களுக்கு அதோட கெபாசிட்டி இல்லன்றீங்களா? இல்ல இது தப்புன்றீங்களா? இதுவும் சரிதானே, இதுவும் கரெக்டா தானே இருக்கு. அவங்களுக்கு கெபாசிட்டி இருக்கா இல்லையா? ஒரு முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ ஒரு மந்திரியாவோ உட்கார அவங்களுக்கு கெபாசிட்டி இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கு. அப்ப ஏன் அவங்க ஒரு பதவியில, ஒரு முக்கியமான பதவியில தமிழ்நாட்டுல நம்பர் 1 நம்பர் 2ல ஏன் உட்கார வைக்கல? நீங்க நல்லா கேட்டா சொல்லுவாங்க திமுகவுல இதுதான் மகளிர் உரிமை செயலாளர் பதவியே பெரும் மகளிர் துணை பொதுச் செயலாளர் பதவியே பெரும் பதவியாச்சு. திமுகவுல எம்பியாவுல இருக்காங்க இன்னும் கூடுதலா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஓஹோ, அப்போ அத உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துக்கலாமே, கனிமொழி அங்க மாத்திருக்கலாமே. அவரால் இளைஞரணிக்கு இருக்காரு அவர் ஆல்ரெடி. திருமதி கனிமொழி அவர்கள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் குரலாக பிஜேபி மாறணும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அது அவங்களோட சிக்கல் இல்லையா? முடிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கொளுத்தி போடுறீங்க. இன்னைக்கு திமுகல உள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் பிளட்ல வரவங்களுக்கு தவிர வேற யாருக்குமே அங்க மதிப்பே இல்லைங்க. பாவங்க அவங்கலாம். வெறும் போட்டோ ஷூட்டுக்கும் வெறும் ஸ்டிக்கருக்கும் போஸ்டருக்கும் வந்து போறவங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. தமிழ்நாடை தலை குனிய விடமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. எல்லோருமே ஒன்று சேர்ந்து உறுதிமொழிக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? தமிழ்நாடு தலை நிமிந்தானு குனிய விடுறது. முதல்ல இந்த எப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எப்ப திரு கருணாநிதி குடும்பம் இங்க தலை எடுத்ததோ தமிழ்நாடு அன்னிக்கே தலை குனிச்சுது. அன்னியோட தமிழ்நாடோட எதிர்காலம் க்ளோஸ். இவங்க எங்க தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்ன்றாங்க. பல திட்டங்களை சொல்றாங்க. நீங்க விடியல் பேருந்துல தொடங்கி தாய்மானவர் திட்டம் வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு அவர். இதெல்லாம் சூப்பருங்க, சூப்பருங்க. நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, அவர் திட்டங்களை கேட்டீங்கன்னா என்னோட மாச மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி என்னோட மாச மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போயிட்டே பண்ணிருக்காரு. நீங்களே சொல்றீங்க. ஆமாங்க. இத எங்க படிக்க முடியும்? திமுக கட்சி கூட்டத்துல மட்டும்தான் படிக்க முடியும். வெளியில போய் படிக்க சொல்லுங்க, மக்கள் தோண்டு காரி துப்புவாங்க மூஞ்சில. அப்படி இருக்கு. அதாவது அதான் சொன்ன முதல்ல இருந்து பயன்படலையா? விடியல் பேருந்து திட்டம் புரிஞ்சிக்கலாமா? அந்த பொன்முடி அவர்கள் சொன்னாரே, நீங்க ஓசி பஸ்ல என்ன வரீங்க? ஓசி பஸ் அது தப்பு, அது தவறு. அவர் சொன்னது சரி. அவர் தெரியாம அந்த அமைச்சருக்குள்ள பேசிக்கிற உண்மையை வெளியிட்டுட்டாருங்க. அது தப்புதான். முதல்வரே சொல்லிட்டாரு. அவங்களோட சிந்தனைகளை ஓபன் டாக் பேசிட்டாரு சரியாம. அவ்வளவுதான் அவர் பண்ண தப்பு.
இதுதான் டாக் உள்ள போயிருக்கு. திட்டமா இல்லையான்ற திட்டம் என்னது? அதாவது 10 ரூபாய் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் பெண்ணை நீ எந்த அவல நிலையில வச்சிருக்கனா, இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டுல ஒலை பொங்கணும்னா அங்க வெளியில வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில போய் பல பேர்கிட்ட அடி வாங்கி குத்து வாங்கி பல பேர்கிட்ட பல பேச்சு வாங்கி பல இன்னல்களை சந்திச்சு சம்பாதிச்சாதான் வீட்டுல ஒலை பொங்கும், பசங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு. ஏன் நீதான் தெருக்கு தெரு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்க? எப்படி வீட்டுக்கு வர புருஷன் கொண்டு வர சம்பளத்துல எப்படி வீட்டுக்கு வருவான்? கொண்டு வர சம்பளத்துல எப்படி வீட்டுக்கு கொண்டு வருவான்? அப்ப பெண்களோட நிலைமை என்னாச்சு? அடி உததான் மிச்சம். புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்து நைட்டு அடி உதவ கொடுத்து அதுல கண்ணீர் விட்டு பொங்கின சாத்து கூட சாப்பிட முடியாம தூங்க போற அவல நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள். அவங்க போய் தான் சம்பாதிக்கணும். இதுக்கு நீ விடியல் பேருந்து வேற கொடுக்குற. அப்போ நீ இன்னைக்கு தமிழ் பெண்களை எந்த ஒரு மோசமான நிலைமையில வச்சிருக்கன்னா, அந்த 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையில தானே தமிழ் பெண்களை வச்சிருக்கீங்க. ஏன் ஒரு 10 ரூபாய் கூட ஒரு தமிழ் பெண்ணோட கையில இல்ல? அது சொல்லுங்க. ஏன் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ன ஒரு கேவலமான பேரு. மகளிரோட உரிமை 1000 ரூபாய் தான். அப்போ அப்படியா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மகளிரோட உரிமை தமிழ்நாட்டுல மகளிரோட உரிமை 1000 ரூபாவா? எவ்வளவு கொடுக்கணும்ன்றீங்க? தமிழ்நாட்டுல மகளிரோட உரிமை 1000 ரூபாய். பிஜேபி எவ்வளவு கொடுக்குறீங்க? டெல்லியில பிஜேபி எவ்வளவு கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுல மகளிரோட உரிமை 1000 ரூபாவா? டெல்லியில பிஜேபி எவ்வளவு கொடுக்குறீங்கன்ற? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டை பத்தி பேசுவாங்க. தேசிய கட்சிங்க பிஜேபி. டெல்லியில பிஜேபி மகளிருக்கு கொடுத்ததாக சொன்ன உரிமை தொகை எவ்வளவு? ஏங்க தமிழ்ல பிஜேபி என்ன கொடுக்க சொல்றீங்க? அத சொல்லுங்க. அது சரினா அது சரியாயிடும். இதுதான் பதிலா இருக்க முடியும். டெல்லியில பிஜேபி இன்னைக்கு வார்த்தைக்கு நான் ஒரு தமிழ் பெண், நான் தமிழ்நாட்டை பத்தி பேச முடியும். நான் தமிழ் பெண்களோட நிலைமையை பத்தி பேச முடியும். தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது. டெல்லி தமிழ்நாட்டுல பிஜேபி, தமிழ்நாட்டுல பாஜக என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா பேசலாம். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க பிரதமர் யாருன்னு நமக்கான பிரதமர் நான் முதல்வரை பாக்குறேங்க. என் மாநிலமே ஒழுங்கு இல்லைன்னா நான் எங்க மத்திய போறேன்? ஃபர்ஸ்ட் குடும்பமே ஒழுங்கா இருந்தா குடும்பம் ஒரே நாடு ஒரே குடும்பம் ஒரே தேர்தல். இந்தியாவில் தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்க டெல்லிக்கு உரிமை தொகையை பிஜேபி என்ன கொடுக்குறீங்க? இன்னைக்கு கொடுக்க போறீங்க? என்ன அறிவிச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் கையில இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட்ல சப்ளை எல்லாம் யார் கிட்ட இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. அப்போ இந்த உரிமை தொகை யார் கையில இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. அப்ப அந்த கேள்விதான் கேக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் புரிதலுக்காக கேக்குறேன். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு பெண்களோட உரிமை தொகை 1000 ரூபாய் தானா? ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல அது வந்து ரொம்ப இலக்கரமா இருக்கு அப்படின்னா இதே பிஜேபி டெல்லியில என்ன தலைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க மகளிருக்கு? அப்ப அது 3000 சரியாது. அது சரினா இது சரியாயிடும். அது 2000 சரினா இது சரியாயிடும். நான் தமிழ்நாட்டை பத்தி தான் பேச முடியும். நான் தமிழ் பெண். நான் தமிழ்நாட்டை பத்தி தான் நான் பேச முடியும். நான் தமிழ் மக்களுக்காக தான் இங்க பேச வந்திருக்கேன். தேசிய கட்சி. ஆனா இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணா தமிழ் மக்களோட உரிமைகளை பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களோட வரி பணத்துல 50 ஏக்கர் கரூர்ல ஒரு இதை எடுத்து ஸ்டேஜ் 200 அடி வழக்கு போட போறாங்க. நீங்க பேசி முடிச்சோன்னா வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடியா இருக்கேன். பேசணும், வழக்கு போடட்டும், அரெஸ்ட் பண்ணட்டும், ரெடியா இருக்கேன். அவரு திரு கரூர்ல ரொம்ப கடுமையாக உழைச்சு செயல் வீரராக பாராட்டு வாங்கியிருக்கார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய உழைப்பு அப்படின்னு சிஎம் பேசிட்டு இருக்காரு. பல பேர்கிட்ட சொராண்டி பல மாசம் ஜெயில இருந்து தமிழ்நாடு போராடி அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலகி இருக்கு. இன்னைக்கு ஆளுகிற அரசு, ஒன்றிய அரசு, சட்டம் எல்லாமே முறைகேட வெளியே அனுப்பிச்சா இந்த செந்தில் பாலாஜி சரியாதான முறையதானே வெளியே வந்திருக்காரு. திமுகவுக்கு ஏத்த மினிஸ்டர். ஏன்னா திமுக எல்லா மந்திரி மேலயும் வழக்கு இருக்கேன். முக்காவாசி மந்திரிகள் மேல வழக்கு இருக்கு. முக்காவாசி மந்திரிகள் மேல இன்னைக்கு ஊழல் வழக்கு இருக்கு. மத்திய அரசுல இப்போ ஒரு பார்த்து திமுக கொண்டாடுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். செந்தில் பாலாஜி பார்த்து திருடன் கொண்டாட மாட்டானா? பிஜேபி பயப்படுது. திருடன் கொண்டாட மாட்டானா? திருடன் கொண்டாட மாட்டானா? அதாங்க நடக்குது.
திருடன் திருடன் கொண்டாடலாம் செய்வாங்க. முதல்வர் திருடன்றீங்க, முன்னாள் அமைச்சர் திருடன்றீங்க, என்ன என்ன அதிகாரத்துல என்ன அர்த்தத்துல சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, என்ன ஆதாரத்தோட சொல்றீங்க, எந்த இடத்துல முதல்வர் அவருக்கு சிக்கியிருக்காரு திருடன் சொல்ற அளவுக்கு? இதெல்லாம் இப்போ டாஸ்மாக் ஸ்கேம் 1000 கோடி மேல ஊழல், யாருங்க ரெஸ்பான்சிபிள்? டாஸ்மாக். அந்த 43 எஃப்ஐஆரும் அதிமுக ஆட்சி காலத்துல பதிவு பண்ணப்பட்டது. அவர் வெளியே வந்து சொல்லிட்டாரு. என்ன எஃப்ஐஆர்? டாஸ்மாக் வழக்குல எடுத்த நடவடிக்கை எல்லாமே 43 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது அப்படின்றது நம்ம சொல்லல, அவங்க அந்த அமலாக்கத்துறை சொன்னது. இது எல்லாமே 43. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்குறது இவங்களோட இது இல்ல, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்தது இவங்களோட இது இல்ல. சோ இதுல பண்ற ஊழல்ல யாரு பொறுப்பு? அதுக்காக வரல. இப்ப எஃப்ஐஆர் அதுக்காக, இப்ப நடவடிக்கை எடுத்தது அதுக்காக கிடையாது. கடந்த ஆட்சி காலத்துல நடந்த தவறு ஊழல் நடக்குதா இல்லையா? நடந்திருக்கு மேம். அதிமுக. அப்ப அதுக்கு யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? இப்ப யார் ரெஸ்பான்சிபிள்ங்க? யார் அதுக்கு பதில் அடி கொடுக்கணும் சொல்லுங்க? மக்களோட நீதிக்காக பயன்பட வேண்டிய நீதித்துறை, பயன்பட வேண்டிய காவல்துறைய மக்கள் மேலே ஏவி விடுறது காவல்துறை யாருக்கு இருக்கு? சட்டம் ஒழுங்குப்படி நடக்குது ஆட்சி, அப்படி புரிஞ்சுக்கலாமா? சட்டம் ஒழுங்கு இல்ல, இது சாட்டை ஒழுங்கு. இது பேர் சட்டம் ஒழுங்கு இல்ல. முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட சாட்டை ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. மக்களுக்கான நீதி வந்து மக்களுக்கு எதிராகவே உபயோகிக்க ஒரே ஆட்சி திரு திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி, துரோக மாடல். 2026ல அப்ப மீண்டும் திமுக ஆட்சி வரலாறு படைப்போம்னு முதல்வர் பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நான் இறுதியா இந்த கேள்வியா கேட்க விரும்புறேன். அவர் உறுதியா இருக்காரு 2026ல மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. அது ஸ்கிரிப்டுங்க, பாவங்க. அவர் அப்பாவியா ஸ்கிரிப்ட்ல எழுதுறத படிக்கிறாரு. பாவன் அவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இப்ப ஜெர்மனி, லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தாரு. 2026 கண்டிப்பா திமுகவோட வாரிசு அரசியல் இதோட முடிஞ்சது. இது மக்கள் இன்னைக்கு விழிச்சிட்டாங்க. இதுல மாற்றம் கண்டிப்பா வரும். இப்ப நேபாளல பாத்தீங்கல்ல, போராட்டம் வெடிச்சு பிரதமர் அலுவலகத்தை கொளுத்திட்டாங்க. பிரதமர் அலுவலகம் 2026ல தமிழ்நாடு நேபாளத்தோட நிலைமைக்கு அவல நிலைக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நானும் அதுதான் சொல்றேன் மேம். அங்க கொடுத்த நெப்போட்டிசம், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் மேலும் மேலும் வாரிசு உள்ளவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து வாரிச மட்டுமே மேல ஓங்கி வச்சு மக்களை வந்து அமுக்கி நசுக்கி அதுதான் ஒரு வன்முறையா வெடிச்சது நேபாளத்துல. நம்ம எல்லாரும் கண் முன்னாடி பார்த்தோம். இந்தியாவில நடக்க கூடாது அப்படின்றது, தமிழ்நாட்டுல நடக்க கூடாது, தமிழ்நாடு காப்பாற்றப்படணும், தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். 2026ல திமுக இன்னைக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ். திமுக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட சொந்த சொத்துங்க. இது ஃபேமிலி பிசினஸ், சொந்த சொத்து. சரி, இது ஃபேமிலி பிசினஸ்னா திரு எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பார்த்தது என்ன பிசினஸ்? ஏன்னா முகத்தை மூடிட்டுலாம் வராரு கார்ல, அது என்ன பிசினஸ்? அதுக்கா do you have proof? அது எடப்பாடியா இருந்தான்னு இன்னைக்கு ப்ரூஃப் இருக்கா? இவங்களா ஒரு யூகம், யாரோ இல்ல தப்பா நினைக்காதீங்க. நம்ம இந்த ஒளிபரப்பு பண்ணும்போது நம்ம இந்த வீடியோ நம்ம போடுவோம், அது நடந்துட்டு இருக்கும். நம்ம இந்த காணொளி நம்ம பதிவு பண்ணும்போது நம்ம இந்த வீடியோ, அதாவது திரு எடப்பாடியார் அமித்ஷாவை பார்க்க போனார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது ரிட்டர்ன் வரும்போது மூடணும்னு அவசியம் இல்லையே. நம்ம அப்படி சொல்லலையா அவரு? அதுதான் கேள்வி. நீங்க யார ஊடகங்கள்ல வந்துருச்சா இல்லையா? ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்க போறது எதுக்கு மாத்தி மாத்தி பேசணும்னு கேட்கிறாரு முதல்வர் அவர்கள். தெளிவா கேட்கிறாரு. நான் போனது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து வாது தெரிவிக்க தமிழ் அடிப்படையில, ஆனா பார்த்தது திரு அமித்ஷா அவர்களை. இது உங்களுக்கு எங்க வயறிது சொல்லிட்டு போயிருக்கீங்க, நீங்க எங்க பயப்படுறீங்க? உங்ககிட்ட எங்க பர்மிஷன் வாங்கணும்? உங்ககிட்ட எங்க இன்ஃபார்ம் பண்ணணும்? நீங்க யாருங்க? எடப்பாடி அவர்கள் நடுங்குறாரு, ஸ்டாலின் அவர்கள் நடுங்குறாரு, பயப்படுறாரு. ஆனால்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பீச்ல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பாஜகவை பத்தியும் எடப்பாடியார பத்தியும் மட்டுமே பேசியிருக்காரு. கரெக்டா பண்ணிருக்காரு. அதுதான் அரசியல். நீங்க சரியாக காய் நகர்த்து இருக்கிறார். 30 விழாவில் பாராட்டிட்டு போலாம் பல பேரை, ஆனா மிக சரியாக காய் நகர்த்து இருக்கிறார் பாருங்க. அதை அரசியல் மேடையாக பயன்படுத்தி இருக்கிறார் முதல்வர் அவர்கள். அதுக்காக தானுங்க அது வச்சிருக்க. அதுதான் எனக்கு வயிறெரியுது. மக்களோட வரி பணத்துல உங்களோட இல்லாத பொல்லாத கொடுங்கோல் ஆட்சியோட கொடுமைகளை சொல்றதுக்காயா நாங்க ஸ்டேஜுக்காயா வரி பணம் கட்டிட்டு இருக்கோம்? அதாவது திரு செங்கோட்டையன் சென்று வருகிறார்,
அடுத்த 5 நாட்கள்ல திரு எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறார். இது நடுக்கமா இல்ல முதலமைச்சர் பேசுனது நடுக்கமா? இத பார்த்து முதலமைச்சர் நடுங்கி போயிட்டாரு. அதான் இன்னைக்கு பேசுறாரு. இவ்வளவு முப்பெரும் விழால அவர் பேசுறதே ஒரு 20 நிமிஷம். அதுல 10 நிமிஷம் பாஜகவை பத்தியும் எடப்பாடியாரை பத்தியும் முதலமைச்சர் எந்த அளவு கதி கலங்கி போயிருக்காரு. இது வந்து 2026 தேர்தலோட ரிசல்ட்ட பத்தி பிரதிபலிக்குது. ஏன்னா 2026 ஆட்சி அமைப்புன்றது பிரதிபலிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் எந்த அளவு அதை பத்தி பயந்து போயிருக்காரு, நடுங்கி போயிருக்காரு, கதி கலங்கி போயிருக்காருன்றது. சரி, இவரையே பயந்தாரு ஊடகத்தை பார்த்து. திரு பழனிசாமி அவர்கள் ஊடகத்தை பார்த்து ஏன் பயப்படணும், எதுக்கு மூடிட்டு வரணும், கையில கட்சிப்படுத்து, இதெல்லாம் கேள்வியா இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்ல ஆள் இல்ல, அது ஆதாரபூர்வமா இல்ல. ஆனாலும் அதுக்கு நான் வந்து அதுக்கு ஆதாரம் இல்ல, நான் பேச முடியாது. ஊடகங்கள் பொய்ன்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஊடகங்கள் தன்னோட வேலையை பண்ணிட்டு இருக்கு. வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாங்க இதே ஊடகங்கள் தான் கடந்த காலங்கள்ல காரணமானதை கூட சொன்னாங்க, பாருங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஊடகங்கள் மேலே பழிய அமித்ஷாவை பார்க்க போறாருன்றது ஊடகத்துல வெளில வந்தாச்சா இல்லையா? வந்துடுச்சு. அதுதான் ஊடகம். அதை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. அவர் சொல்லல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மா, வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நாங்க கூட்டணியில இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பருங்க. எப்படிங்க எப்படி இவ்ளோ கூட்டணியில இருக்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க? கூட்டணியில இருக்க ஒருத்தர பாக்குறதுக்கு பயந்துல போறீங்க. கூட்டணியில இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்ப்பதற்காக கூட்டணி நடுங்குகிறார். கூட்டணியில இருக்கிறவங்க பார்க்க போனாலே இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பயந்து நடுங்கி முப்பெரும் விழால தான் பேச அந்த ஸ்கிரிப்டையே மாத்தி 10 நிமிஷம் இத பத்தியே பேசுறாரு. இதுவே 2026 தேர்தல்ல எங்களுக்கு வெற்றி நிச்சயம், என்டிஏக்கு வெற்றி நிச்சயம்ன்றத குறிக்குது. சரிங்க மேம், அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன மேம் பேசியிருக்காரு? என்ன பேசிருப்பாங்க? நான் எங்க நினைக்கணும்? இல்ல என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசிருப்பாங்க? என்ன அரசியல் தான் கண்டிப்பா. ஏங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க, 2 பேரும் அரசியல் தலைவர்கள். பேசினா என்ன தப்பு? தாராளமா பேச. எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாட்டு தேர்தல் இன்னும் 2026 சில மாதங்களே இருக்கு. கரெக்ட். அப்படின்றப்ப பேசுறது முக்கியங்க, அவசியங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க, அது நிறுத்துங்க அப்படி பேசியிருப்பாரு. சூப்பரா பேசுறீங்க, சமங்க. வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணாமலை தனிக்கட்சி, அதாவது ஒரு ஃபைல் வந்திருக்கு, அண்ணாமலை ஃபைல் ஒன்னு வந்திருக்கு. அமித்ஷா அதாவது விமர்சனத்தை வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பாஜக எடப்பாடியார் என்டிஏ கூட்டணி ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு மீடியா கவரேஜ் அட்டென்ஷனை பிடிக்கிற அளவு ஒரு வளர்ச்சி இருக்குல்ல. அண்ணாமலை அளவுக்கு இல்லையே, அண்ணாமலை அளவுக்கு இல்ல. இது அண்ணாமலை இருந்தாருன்னா இன்னும் பேச பொருள் அதிகமா ஒரு தலைவருக்கு ஒரு முறை அவங்களோட ஆளுமுறை ஆளுமை. ஆமா, அவங்களோட அண்ணாமலைக்கு ஆளுமை இருந்தது இல்லையா? அவங்களோட ஒரு தலைவருக்கு ஒரு கோட்பாடு இருக்குங்க. அவங்களோட வே ஆஃப் லீடர்ஷிப், கரெக்ட், ஸ்கில் வந்து வேற. அவங்கவங்க ஸ்கில் அவங்கவங்க விதத்துல காமிப்பாங்க. இல்ல, அண்ணாமலை ஸ்கில் பயங்கரமா இருக்கு. தனி கட்சியில தொடங்க போறதால நடந்துட்டு இருக்கு ஸ்கில் எல்லாம். இந்த ஸ்கில் தான் சொல்றீங்களா? அதாவது அவர் பாஜகல ஒரு நல்ல எஃபிஷியன்ட் பாலிட்டிஷியன். அதாவது இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது அதாவது அண்ணாமலை என்ன பொறுப்புல மேம் இருக்காரு? அவரு கட்சியோட தலைவர், கட்சியோட பரப்புரைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்புல இருக்காரு. என்ன பொறுப்பு? பூஜ்ஜியம்ல இருக்கு, பூஜ்ஜியமால இருக்கு. முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை தற்போது பூஜ்ஜியமாக இருக்கிறாராய். அவர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துலதான் இருக்காரு. ஆமா, டெல்லி பார்த்துட்டே இருக்கு. எப்ப தனி கட்சி அறிவிக்க போறாரு, எப்ப கொடி அறிவிக்க போறாரு. கூட பாஜக கூட்டத்துல திரு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர்தான் பாஜகவோட பரப்புரை எப்படி அக்டோபர்ல தொடங்க போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் பேசியிருக்காரு. அவர் மக்களுக்கு பாஜகவோட கொள்கைகளையும் நியூஸையும் கொண்டு போற ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி ஃபார்மேஷன்ல அவர் ஹஸ் பீன் அசைன்ட் தட் ரோல். சோ இன்னைக்கு எந்த அளவு பாஜகவோட தலைவர்கள் ஸ்ட்ராங்ன்றத நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா பாஜகவோட தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே தனி பெருமை உடையவங்க. எவ்ரிபடி இஸ் an efficient politician, strong politician. இன்னைக்கு திமுகல எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கூட முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களோட மினிஸ்ட்ரி கெபாசிட்டி கூட கேப்பபிள் இல்லாத, இன்எஃபிஷியன்ட், இன்கேப்பபிள், ஒரு திறமை இல்லாத 2024 ஒரு கூட்டணி அமைக்க திறமை இல்லாத அண்ணாமலை மாதிரி இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி உடைச்சிட்டாரு அண்ணாமலை அவர்கள். இது திறமையா?
கூட்டணின்றது ஒரு தலைவர்கள்ங்க. எல்லாரும் ஒரு கட்சி ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்னா ஒரு சாதாரண பதவி இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கும். அவங்க கூட்டணியில இருக்கிறதோ விலகிறதோ அவங்களோட ஒரு தனிப்பட்ட முடிவு தான். இதுக்கு யாரும் பொறுப்பு இல்ல. சரி, இப்ப பாத்துட்டு வந்தாச்சு அமித்ஷாவை, அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? மாநிலத்துல மாநில அதிமுக தேர்தல்ல வெற்றி, அதுதான் உறுதி 100%. 2026 என்டிஏ கூட்டணிக்கே வெற்றி, இது உறுதி. முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி அவர்கள் தான் இருப்பார் அப்படின்னு பாக்கலாமா? அது நம்ம தலைமை சொல்லும், அது அவங்க பொறுப்பு, அவங்கதான் பொறுப்பு. அதான் குழப்பமா இருக்கு இல்லையா? குழப்பமே இல்லைங்க. பிஜேபி உடைய கூட்டணியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? திரு எடப்பாடியார். அதுல உறுதியா இருக்கும். நம்ம கூட்டணி ஆட்சின்றது உறுதி. கண்டிப்பா அவர் ஒத்துக்கிட்டாரா திரு எடப்பாடி அவர்கள்? அதாவது மறுக்கிறாரு. அதுக்கும் நம்ம வீடியோ போட்டு விட்டுறலாம். மறுக்கிறாரு, வாய்ப்பு இல்லைன்றாரு, தனித்தன்மையோட ஆட்சி அமைப்புன்றாரு. அவர் தமிழ்நாடு கூட்டணியால இருக்கு அப்படின்னு சொல்லிதான முதலமைச்சர் பயப்படுறாரு. ஃபர்ஸ்ட் பொருந்தா கூட்டணி பேசுறாரு. அதாவது இன்னி வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடியார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக ஒரு பெரும்பான்மை கட்சி. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறத நாங்க விரும்புறோம். நல்ல விஷயம் தானே? சோ உங்கள் எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.